எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மிஸ்ட்ரஸ் கிச்சனில் மினி விலாகு தாங்க. இன்றைக்கி கிருத்திகை சமையல். ஃபஸ்ட்டு அதுக்கு காப்பி குடிச்சிருவோம். ஏன்னா நாங்கள் விரதம் காலையில் சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவோம். இப்போது ஒரு அழகு அரிசி கழுவி ஊற வச்சுட்டேன் 1/2 மணி நேரம். அதை நல்லா வேக வச்சுருக்கேன். இது பருப்பு தக்காளி கடையில் தான் ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்து கடைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இப்போ இது தாளித்து ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் பருப்பு கடையில் போட்டிருக்கேன், வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஈஸியான ரசம் வைக்கலாம் வாங்க. புளி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கல்லுப்பு எல்லாமே இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், பூண்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பூண்டு, பெருங்காயம் இப்போ சேர்க்காதீங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, அதை கட் பண்ணி அதோடு சேர்த்துருங்க. இது எல்லாமே நம்ம ஒன்றா தான் அரைக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு வானல் போட்டுக்கோங்க. முழு காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுருங்க. இது மாதிரி எண்ணெயில் போட்டு தாளித்தா கருவேப்பிலை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா அப்படியே கூட போட்டுக்கோங்க. இறக்கும்போது கூட நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. பெருங்காயம் இந்த மாதிரி போடுங்க, அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும், ரசமும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரசம் இது. ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ரசத்தை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரசம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பேச்சுலருக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரசம் சீக்கிரமும் நம்ம செஞ்சிடலாம். எல்லாமே ஒரே ஜாரில் போட்டுக்க வேண்டியதான். பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன். அதை ரவுண்டாக வாழைக்காய் மாதிரி அரிஞ்சிக்கலாம். நல்லா ரவுண்டாக கொஞ்சம் மீடியமாக அரிங்க. ரொம்ப மெலிசாகவும் வேணாம், ரொம்ப திக்காகவும் வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க. இதில் வெறும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் தான் போட போகிறோம். இப்போ ரசம் அந்த சும்மா ரொம்ப கொதிக்கக்கூடாது, வெறும் நுர கட்டினா போதும். தெரியாதவங்களுக்கு தான் இது நான் சொல்கிறேன். நிறைய பேர் ரசத்தை கொதிக்க வச்சுருவாங்க. இப்போ இதில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 2 பிஞ்ச் போடுங்க, ரொம்ப போடாதீங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வாயு, அதுக்காக தான் நான் லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே தண்ணி தெளித்து நல்லா பிரட்டிடுங்க. பிரட்டிட்டு தோசைக்கல் போட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க, 2 டேபிள் ஸ்பூன். அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்கும், எண்ணெயும் தெளிக்காது, அதுக்காக தான் முதல்ல கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. இதை 2 தடவை திருப்பணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை திருப்பணும், 2வது ஒரு தடவை திருப்பணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு வேகும், முருகலாக சூப்பராக வரும். இப்போ சாதம் வெந்துருச்சு, நான் வடிச்சிட்டேன். நாங்கள் புழுங்கலரிசி தான் வடிக்கிறதுங்க. பச்சரிசி எப்பயாவது ஒரு தடவை தான் நாங்கள் வடிப்போம். புழுங்கலரிசி தான் எப்போவுமே வடிக்கிறது. இது சூப்பராக முருகலாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் இது சுட சுட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, இந்த மாதிரி பருப்பு கடையிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம பீட்ரூட் செஞ்சிடலாம். கருவேப்பிலை, சீரகம், காஞ்ச மிளகாய் இது போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிட்டு 1 ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட வேர்க்கடலை இல்லை, உடச்சக்கடலை போட்டு ஒரு 2-3 தடவை குறைன்னு அரைச்சிருங்க. இது பீட்ரூட்டை கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பீட்ரூட்டை தண்ணி தெளித்து உப்பு போட்டு வேக வச்சுருங்க. நல்லா வெந்த உடனே கடைசியாக இந்த அரைச்சதை இதில் போட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் கிளறி இறக்கிடுங்க, ஏன்னா அந்த பச்சை வாசனை போகும். இப்போ பூஜை வேலை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா கோலம் போட்டு ரெடி பண்ணி தொடச்சி கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இது நான் எப்பயாவது தான் படம்லாம் துடைப்பேன். பூஜை ஸ்டாண்டு மட்டும் நான் தொடச்சி அப்பப்போ கோலம் போட்டுருவேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கிருத்திகை வேலை முடிஞ்சுது. சாமியும் கும்பிட்டாச்சு, இலை போட்டு இனிமேல் தான் சாப்பிட்ணும். எல்லாருக்கும் வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.